சினிமா மோகத்தால் விஜய்க்கு வாக்களித்த இஸ்லாமியர்கள், குறிப்பாக இஸ்லாமிய இளைஞர்கள் மற்றும் பெண்கள் தங்கள் முகத்தில் தானே காரி துப்பிக் கொள்ள வேண்டிய நேரம் இது. கடந்த தேர்தலில் நீங்கள் அளித்த ஆதரவிற்கு பதிலாக நமது சமுதாயம் பெற்ற அங்கீகாரம் என்ன? கீழ்கண்ட தரவுகளை கொஞ்சம் நான் சொல்கிறத நீங்கள் கேட்டு பாருங்கள். அமைச்சரவையில் பிரதிநிதித்துவம், பதவியேற்பு முடிந்தது. துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஒரு வாரத்திற்கு மேலாக ஆகிறது. அமைச்சரவையில் ஒரு இஸ்லாமியர் கூட நியமிக்கப்படவில்லை. 8% மக்கள் தொகை இருக்குது இந்த சமுதாயத்தில். ஒரு அமைச்சர் கூட இல்லை. ரொம்ப வருத்தம் அளிக்க வேண்டிய விஷயம் இது. சிறுபான்மையின் நலத்துறை மாநிலத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமிய மற்றும் கிறித்துவ நலனுக்காக சிறுபான்மை நலத்துறை இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கான ஒரு தனி அமைச்சர் கூட நியமிக்கல இந்த அரசு. நமது கல்வி, பொருளாதாரம், சமூக நலத்திட்டங்கள் கவனிக்க ஒரு தனி அமைச்சர் கூட இந்த அரசில் இல்லை என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது. வெளிநாடு வாழ் தமிழர் நலன்துறை என்று ஒரு அமைச்சகம் இருந்தது சென்ற நமது திமுக அரசில். இப்பொழுது தமிழ்நாட்டில் அந்நிய செலாவணியில் பெரும் பங்கு வகிக்கும் வளைகுடா மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர்களின் நலனுக்காக ஒரு துறை அமைச்சர் இல்லை. லட்சக்கணக்கான இஸ்லாமிய குடும்பங்களின் வாழ்வாதாரம் சார்ந்த இந்த துறையை புறக்கணிப்பதன் நோக்கம் என்ன? இது விஜய் அரசு சொல்வது காரணம் என்ன? ஹஜ் பயணிகள் வழி அனுப்பும் நிகழ்வு. ஹிஜ்ரி 1447 ஹஜ் பயணிகள் சென்னை வழியாக புனித பயணம் மேற்கொண்டனர். ஆனால் தமிழ்நாடு அரசு சார்பில் விஜய் சார் அவர்களோ முதலமைச்சர் என்ற முறையில் இல்லை அவருடைய அமைச்சரோ இல்லை அவருடைய சட்டமன்ற உறுப்பினரோ யாரும் சென்று வழி அனுப்பவில்லை. முந்தைய ஆட்சி காலங்களில் திராவிட முன்னேற்ற கழக அரசானது அவர்கள் அமைச்சரும் முதலமைச்சரும் சென்று வழி அனுப்பிய மரபு இருக்கிறது. ஆனால் இந்த டிவிகே அரசு அதை செய்யவில்லை. உணர்ச்சி வசப்பட்டு வாக்களிக்கப்படும் சமுதாய பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்யாது மேற்கண்ட தரவுகளின்படி நீங்கள் அளித்த ஆதரவிற்கு கிடைத்த பலன் என்ன என்பதை ஒவ்வொரு இஸ்லாமிய கிறித்துவர்கள் தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். சிந்திப்போம். கேள்வி கேட்டு நம்மளுடைய உரிமையை நாம் பெறுவோம். நாம் மீண்டும் இது போன்ற அரசுகளுக்கு ஆதரவாக வாக்களிப்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டும்.